சூப்பரா இருக்கியா? வாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுப்போம். வெரி குட். அங்க பின்னாடி கூட 2 பில்லர்ஸ் இருக்கு, அங்க போய் நில்லுங்க. நான் உங்களை அப்படியே போட்டோ எடுக்கிறேன். அட இங்க எங்க பில்லர் இருக்கு? இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. என்னது பில்லரை காணோமா? எங்க போயிடுச்சு? நேத்துக்கு வரைக்கும் இங்க தானே இருந்துச்சு. இங்க பாத்தீங்களா பள்ளமா இருக்கு. இங்க இருந்த பில்லரையும் காணோம். அங்க பாருங்க அங்கேயே பள்ளமா இருக்கு. இங்க இருந்த பில்லரையும் காணாம போயிடுச்சு. பில்லரை களவாண்டாங்க. போலீஸுக்கு போன் பண்ணுங்க, போலீஸுக்கு போன் பண்ணுங்க. தள்ளி போங்க எல்லாரும் தள்ளி போங்க. தூரமா போய் நில்லுங்க, எங்களை வேலை செய்ய விடுங்க. இங்க பாருங்க போலீஸ் சார், யாரையும் விடாதீங்க. லைன்ல நிக்க வச்சு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. எல்லாரும் லைன்ல நில்லுங்க, எல்லாரையும் சர்ச் பண்ணுங்க. சார் சார் நில்லுங்க சார், நானே என் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு எடுத்து காட்டுகிறேன். ஐயோ ஐயோ போன் பறக்குதே. ஆனா இங்க இருக்கு. காப்பாத்துங்க. My car! Stop! யாராவது நிப்பாட்டுங்கள. மோட்டோ வேணா சொன்ன கேளு. மோட்டோ இங்க இருந்து இமிடியேட்டா நம்ம ஓடணும், இல்லன்னா அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம எல்லாரும் தூக்கி ஜெயில போட்டுருவாரு. ஸ்டோன் ஏஜ் காணாம போயிடுச்சு. அங்க இருந்த 4-5 ஸ்டோன்ஸ் எப்படி காணாம போச்சுன்னு இங்க இருக்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. போலீஸ் இத பத்தி என்கொயரி நடத்திட்டு இருக்காங்க. டேய் பத்லு, நம்ம ஏன்டா இது என்ன ஏதுன்னு பார்க்க கூடாது? அந்த கல்லு எங்க இருக்குன்னு நாம தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கலாம்டா. ஏன்னா அந்த போலீஸ் ஏற்கனவே நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. இது நம்ம பண்ணோன்னு வைய, பாவம் மனுஷன் கொஞ்சமாவது சந்தோஷப்படுவாரா? சரி ஓகே, இன்னைக்கு ராத்திரி நாம அந்த கல்லு தேட போகலாம். என்ன நான் சொல்றது மோட்டோ? போலீஸ் ஸ்மார்ட்டானவங்க தான், ஆனா நான் அவங்கள விட ஸ்மார்ட்டானவன். கேமராவே நான் ஹேக் பண்ணிட்டேன். போலாம். வாங்க, அவங்கள போய் புடிச்சிருவாங்கறேன். அடே மோட்டோ நில்லுடா. அவங்க கல்ல ட்ரக்ல லோட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் அவங்கள ஈஸியா பிடிச்சிடலாம். என்ன நான் சொல்றது? ஐயோ அத நாம அவங்கள எப்படி பிடிப்போம்? பத்லு, இப்ப நீதான்டா யோசிக்கணும். ஐடியா. யாரும் உட்காருங்க. என் மேலையே சேர்த்து அடிச்சிட்டு போறான். நான் அவனை சும்மா விட போறதில்ல. அம்மா இந்த ஆளு தொட்டுட்டாயா? அம்மா என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இதை விட என்னோட ஃப்ளையிங் ஹெல்மெட்டை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம அழகா ட்ரக் பின்னாடி போயிடலாம். டாக்டர் ஜெட்கா சார், நீங்க என்ன காரியம் பண்றீங்க? ஃப்ளையிங் ஹெல்மெட் இருந்துச்சு, எதுக்கு நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்லை? என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, அது எப்பவுமே என்கிட்ட இருக்குமேப்பா.
விடுங்கப்பா, வயசுல பெரியவன், இப்படியா போட்டு அடிப்பீங்க? வேணாம், விட்டுருங்கப்பா, வேண்டாம். நாளைக்கு ராத்திரி மறுபடியும் போறோம், அவங்கள பிடிக்கிறோம். அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதோட ஃபுட்டேஜை காட்டுங்க. ஓகே சார். பாருங்க பாருங்க இந்த ஆளு. இவர் நேத்து அங்க வந்த அதே ஆள் தான். அவர் தான் திருடன். கேமரா அங்க இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். நாம பார்க்க கூடாதுன்னு கேமராவை அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. உடனே போய் அந்த ஆள் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிங்க. அவங்க கூட்டாளிங்க எல்லாரையும் ஜெயில போடுங்க. எஸ் சார். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, அங்க பாருங்க, அதே மாதிரி பில்லர்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. இப்போ நீங்க எல்லாரும் அதுக்குள்ள போய் நில்லுங்கப்பா. ஹலோ, இன்ஸ்பெக்டர் பீட்டர். The Great Haristupal. இன்னைக்கு நான் என்னோட திறமையை காட்ட போறேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் தேவையில்லாம அங்க இருந்துட்டு இருந்துச்சு. இதை நான் இங்கிலாண்டோட கிங் அண்ட் குயினோட ஸ்டாச்சுவா மாத்தி திரும்பவும் அங்க கொண்டு போய் வைப்பேன். அதுக்கப்புறம் பாருங்க அந்த இடம் எவ்வளவு அழகா இருக்க போகுதுன்னு. பாஸ், முதல்ல உங்களோட ஸ்டாச்சு ரெடி பண்ணுங்க. அப்போதான் மக்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய மகான் ஆர்டிஸ்ட்னு தெரிய வரும். நீங்க எவ்வளவு அழகான சிற்பத்தெல்லாம் சூப்பரா செதுக்குறீங்கன்னு தெரியும். கரெக்ட் தான். ஆனா என்னோட கலையை இதுவரைக்கும் யாரும் பாராட்டினதே இல்ல. இனிமே அவங்களுக்கு தெரியும் நான் தான் இந்த உலகத்தோட மிகச்சிறந்த கலைஞன்னு. இல்ல பாஸ், முதல்ல அங்க இருக்கிற ஸ்டோனை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஸ்டோன்ல கிங் அண்ட் குயின் ஸ்டாச்சு ரெடி பண்ணலாம். இப்ப பாருங்க, அந்த ஸ்டோன்ல சேம் டு சேம் என்னோட ஸ்டாச்சு வரப்போகுது. அற்புதம்! வாவ், பர்ஃபெக்ட்! இப்போ நான் இந்த ஸ்டோன்களை வச்சு கிங் அண்ட் குயினோட ஸ்டாச்சுவா பண்ண போறேன். அந்த கல்லுங்க ஏன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை அந்த கல்லுங்களுக்கு நாம அதுகளை கட் பண்ண போற விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னது இது? இது கிங் இல்லையே. நான் கிங்கோட போட்டோவை தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். இப்போ இந்த ஸ்டோனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட என்னாச்சு? இதுவும் கிங்கோட சிலை இல்லையே. என்ன நடக்குது இங்க? ஓ நோ நோ நோ, இது எதுவுமே கிங்கோட ஸ்டாச்சு இல்ல. என்னோட மிஷின் கெட்டு போயிடுச்சு போல. என்னோட கலைக்கு என்னதான் ஆச்சு? என்னோட சிற்பம் மட்டும் ரொம்ப நல்லா வந்துச்சு. பாஸ், அந்த சிற்பம் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு பாஸ். கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுது. ஆர்டிஸ்ட் என்னாச்சு? நாங்க எல்லாரும் உங்களோட தான் இருக்கோம். உங்களை பிடிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அட இவங்க எல்லாம் யாரு? அது எல்லாமே டுபாக்கூர் கல்லு. நாங்க ஒளிஞ்சுக்கிட்டு அது வழியா இங்க வந்திருக்கோம். இப்ப நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போக போறீங்க. ஓ நோ, இல்ல இல்ல இல்ல, என்னால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. அவங்கள பிடிங்க. ஓ நோ நோ நோ,
போலீஸ் எங்க இருந்து வந்தாங்க? நான் தான் கூப்பிட்டேன். ஓ, என்னோட கனவு உடைஞ்சு போயிடுச்சே. நான் ஒரு நல்ல ஐடியாவை யோசிச்சு வச்சிருந்தேன். ஓ, நான் இப்ப கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். நான் இங்க இருக்கிற ஸ்டோன்ஸை வச்சு அழகான ஸ்டாச்சுவை ரெடி பண்ணி அங்க வைப்பேன். ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீ உன்னோட வாயை மூடு. நான் உன்னை கைது பண்றேன். இப்ப நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஸ்டோன்ல ஸ்டாச்சுவை ரெடி பண்ணு. மோட்டோ பத்லு சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.